டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கூட்டு வட்டியுடைய 4வது கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3rd கிளாஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28 சம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்க்ளூடிங் ஹோம்ஒர்க் எல்லாம் சேர்த்தி. ஸோ சில கேண்டிடேட் வந்து எதிர்பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டு சொன்னால் நல்லாயிருக்கும், ஸோ ஷார்ட்கட்லேயே வந்து கிளாஸ் நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேண்டிடேட் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்கட் மட்டுமே நம்பி போனீங்கன்னா அது டிஎன்பிசியில் வந்து உங்களால் 20+ கொஷினில் கண்டிப்பாக கிராக் பண்ணவே முடியாது. ஸோ என் அனுபவத்தில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 2022 நடந்த கொஷின்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில சம்முக்கெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகியிருக்காது. ஸோ கொஷின் வந்து அவன் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் பார்த்த மாடல் தான் இருக்கும், பட் லைட்டாக வந்து அதில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் வந்து உதவாது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டு வந்து நம்பி போகாதீங்க. ஸோ ஷார்ட்கட் வந்து நம்பி போனீங்கன்னா ஒரு சில கொஷினுக்கு தான் கை கொடுக்குமே தவிர, ஆனால் அது வந்து உங்களுக்கு 20+ கொஷின் போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் வந்து சேர்க்காது. ஓகேங்களா? ஸோ நான் எங்கே ஷார்ட்கட் சொல்ல முடியுமோ அங்கே கண்டிப்பாக நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். பட் ஷார்ட்கட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப் வைஸ் போடுற மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ப்ரொசீஜர் வைஸ் போடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். சில இடத்துல வந்து ஷார்ட்கட்டை நம்பி போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4 வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். அதே மாதிரி குரூப் 2ஏவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கோம் லாஸ்ட்டு குரூப் 2ஏலையும். ஸோ அதனால் நான் திரும்ப சொல்லிக்கிற விஷயம்னா, நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து படிங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஷார்ட்கட்டை நம்பி மட்டுமே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து அப்ரோச் பண்ணவே பண்ணாதீங்க. இக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சர்க்கிளை தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்கட் சொல்லுவேன், ஆனால் ஷார்ட்கட்டை மட்டுமே நம்பி போங்க நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வைஸோ இல்லை வந்து ப்ரொசீஜர் வைஸோ வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறது உங்களை வந்து இன்னும் மெருகேற்றும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம போவோம். ஸோ இன்றைக்கி 4th கிளாஸை பார்க்க போகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய 4th கிளாஸு. ஸோ இன்னையோட இந்த டாபிக் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ அந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டைம் அண்ட் ஒர்க்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கிடையாது, ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் போட்டுடுறாங்க, கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் தடுமாறுறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கிளாஸ் வரும்போது எப்படி நம்ம சிம்பிளாக எல்லா கொஸ்டினும் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த கூட்டு வட்டியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபார்முலாலாம் தான் எல்லாமே சால்வ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நான் நடத்தின படத்துலேருந்து மோஸ்ட்லி 90% மேலே வந்து கை கொடுக்கும் ஃபார்முலா இல்லாமல். ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணுங்கள், ஸோ அப்படி பண்ணுங்க நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க. ஓகேங்களா? சில பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேபிள் போட்டெல்லாம் நடத்துவாங்க. ஸோ எனக்கு அந்த மெத்தட்லாம் தெரியாது. பட் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ இந்த மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணி ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டாபிக் தான் கிடையாது, ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20+ கொஸ்டின் வந்து உங்களால் போட முடியும். ப்ராக்டிஸ் இல்லைனா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்துட்டு போயிட்டு நம்ம டிஎன்பிசியில் ஓகே நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், ஸோ டிஎன்பிசியில் 20+ வந்து போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா ஸோ அது ஒரு தப்பான உதாரணமாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிஎன்பிசியில் உங்களுடைய எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக பலன் அளிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே எஃபோர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ சப்போஸ் ப்ராக்டிஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து 20+ கொஸ்டின்லாம் போடுறதுலாம் ஈஸி கிடையவே கிடையாது, பார்த்துங்க. ஸோ சமீப காலமாக டிஎன்பிசியுடைய ஆப்டிடியூட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே இருக்குது, ஸோ பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி 29th சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு தொகைக்கு 3 வருட முடிவில் 15% வருடாந்திர கூட்டு வட்டி வந்து 6500.52 ஆகும் எனில் தொகை எவ்வளவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து ஸோ இன்ட்ரோ கிளாஸில் நான் ஃபார்முலாஸ்லாம் வச்சு சொல்லும்போது கடைசி பாயிண்ட்டாக அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸோ கொஸ்டினில் வந்து ஏ வந்து கொடுத்துருவாங்க, அதே மாதிரி என்னு கொடுத்துருவாங்க, ஆர் கொடுத்துருவாங்க, பி வந்து கேட்பாங்க அப்படி இருந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் வந்து போய்க்கலாம்.
ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் போகலான்னு சொல்லி அந்த இன்ட்ரோ கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்கள், ஒரு தொகை வந்து பார்த்தோன்னா இவ்வளோவா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாறுற தொகை தான் வந்து ஏன்னு வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து எண்ணு வந்து பார்த்தோன்னா 3 வருடம், 6 வந்து பார்த்தோன்னா 15%. ஓகேங்களா. அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொத்தத்தில் சால்வ் பண்ணும்போது ஸோ அந்த வட்டி வந்து அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதான்னு பாருங்கள். அதாவது இந்த தொகை வட்டி மட்டும் கூட்டினீங்கன்னா ஸோ இந்த தொகை வந்து நிற்கணும் 3 வருஷத்தில். ஸோ 6500.52. ஸோ இந்த தொகை வந்து 3வது வருடத்தில் வந்து வட்டி வந்து நிற்கணும். ஸோ இது நின்றுச்சுன்னா நீங்கள் எது ஆப்ஷன் எடுத்துருக்கீங்களோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த கொஷனில் வந்து எனக்கு ஆன்சர் தெரியுன்றனால நான் டேரெக்டாக எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த கொஷனில் வந்து நான் ஆப்ஷன் பியை வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து 12,480. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷம் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 வருஷம் கண்டுபிடிச்சா எனக்கு வந்து 6500.52 வந்து கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஒரு வேளை கூட போனாலும் கம்மியாக போனாலும் அதை வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம், நீங்கள் எடுக்கிற ஆப்ஷனை வச்சு. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நான் 3 வருஷம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 15 கொடுத்துருக்காங்க கொஷனில். 15 தான் இன்ட்டு 100 டிவைடு 100. சரி. ஓகேங்களா. 2 இது 3 டைம்ஸு. ஸோ மிச்சதை வந்து பாருங்கள். ஸோ என்ன இருக்குது, இதை வந்து நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 6, 2, 4. ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் வந்து இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, 624 இன்ட்டு 3. ஸோ இதுதான் இருக்குது. அப்போ 10 வருஷத்துக்கான வட்டி வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 1872. ஓகேங்களா. ஸோ இந்த 10 வருஷத்துக்கான வட்டியை வந்து அந்த அசலோடு வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது வருஷத்துக்கான தொகை வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ 2வது வருஷத்துக்கான தொகை வந்து பாருங்கள், இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 12,480 ப்ளஸ் 1872. இதை வந்து நீங்கள் கூட்டிங்கன்னா 2வது வருஷத்துக்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னா 14,352. ஓகேங்களா. அகைன் 15/100 வந்து நீங்கள் போடுங்க. இப்போ போட்டிங்கன்னா ஸோ டெசிமலில் தான் வரும். ஸோ டெசிமல் வரனால நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த 100 வந்து நீங்கள் அப்படியே வச்சுங்க கீழே. ஸோ இதை அடிக்க வேண்டாம், மேலே இருக்கிறத பிரிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆன்சர். அடிச்சிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 14,352 இன்ட்டு 15 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ 2,15,280 வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி கீழே 100 இருக்குது. ஸோ 100க்கு வந்து நான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எனக்கு 2152.8 வட்டியாக கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து 2வது வருஷத்துக்கான அசலோடு அந்த தொகையோடு வந்து கூட்டிக்குங்க. ஸோ கூட்டினா என்ன கிடைக்குது அப்படி பாருங்கள், 14,352 ப்ளஸ்ஸு 2152.8. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வருடத்திற்கான தொகை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு 15% வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். சேம். ஸோ டெசிமல் கேன்சல் பண்ணோன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இவ்வளோ தொகை வந்து வருது. ஓகேங்களா. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இவ்வளோ வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 6500.52 உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கிடைக்கிது. அப்போ எனக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பி தான் வருது. சப்போஸ் நீங்கள் வந்து 10,500 இல்லை வந்து 13,620 நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆப்ஷனை வச்ச கூட நீங்கள் வந்து நீக்கிடலாம். சப்போஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கும் போது தெரிய வரும் ஸோ வட்டி வந்து ரொம்ப கூட போகுது, அப்போ 3 வருஷம் வந்து அதிகமாக போகலாம். இல்லை வந்து வட்டி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது, 10,500 ஏற்றினா வட்டி ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அப்போ 2வது நீங்கள் 10,000 வந்து நீங்கள் கண்டுபிடிக்கும் போது வந்து ஸோ 10,500 நீங்கள் கண்டுபிடிக்கும் போது 2 வருஷம் 3,000 சில்லரை தான் வட்டி கிடைக்கும். அப்போ 3வது வருஷத்துக்கு அதில் பாதி வருமானம் வராது, 6,000 மேலே போகுமானம் போகாது. அப்போ அதுலேருந்து நீங்கள் ஆப்ஷன் வந்து ஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். ஸோ பார்த்துங்க, எலிமினேட் பண்ணி மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒரு முடிவு வந்துடலாம். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கணுன்ட்டு. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி வந்து ஏவு எண்ணு 6 ஸோ இந்த மாதிரி கொடுத்து பி கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஸோ ஆப்ஷன் மெத்தட் தான் போகணும்.
ஆப்ஷன் மெத்தடில் போனால் நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே நீங்கள் ஃபார்முலா வச்சு கூட போகலாம். பட் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 வருடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3 வருடத்திற்குன்ற போது ரொம்ப பெருசாக போகும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் A = P × 1 + R/100 அந்த ஓராண்டுக்கான ஃபார்முலா தான். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கணும் அந்த ஃபார்முலா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா A நமக்கு தெரியும். ஸோ P தெரியாது. R 15 தெரியும். ஸோ N வந்து 3 வருஷம் தெரியும். அப்போ வந்து இந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக போகும். எப்படி போகும்னா 1 + ஸோ 15/100. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு இது 20 டைம்ஸ் வரும். அப்போ வந்து 20 + 23/100 சாரி 20 எப்படி வரும்னா ஸோ 23/20 23/20 23/20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப பெருசாக போகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6500.52ன்னு சொல்லிட்டு பெருசாக வரும். ஸோ இந்த பக்கம் P அப்படியே இருக்கும். அப்போ இதை நீங்கள் ஆல்ரெடி இங்கேயே டெசிமல் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பகா என்ன இருக்குது. ஓகேங்களா? இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அடித்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் P கொண்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து வந்து போனீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சரை வந்து எலிமினேட் பண்ணலாம். இல்லை ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட்டு சம்ம பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்த சம்ம வந்து பார்க்கலாம். ஒரு தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு 12.5% என்ற விகிதத்தில் கூட்டு வட்டி ரூபாய் 510 எனில் அதே தொகைக்கு அதே விகிதத்தில் அதே காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்களான்னா ஸோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாலையும் நம்மளுடைய கேண்டிடேட்டுக்கு வந்து போட தெரியணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சம்மை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஈஸியான சப்பு தான். கொஞ்சம் ஸ்டெப் வைஸ் போகிறதுனால கொஞ்சம் நிறைய போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கடைசி ஆப்ஷனை தான் வைக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ அந்த டைம் அண்ட் ஒர்க்குன்ற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து போடவே முடியாது. ஸோ ஸ்டெப் வைஸ் தெரிஞ்சால் மட்டும் போட முடியும். ஆனால் அந்த மாதிரி சம்மு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், அதனாலே நிறைய பேருக்கு வந்து டைம் கன்சியூம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் சார் இந்த இவ்வளோ பெருசெல்லாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இப்போ 2024 குரூப் 4 ஒரு சம்மு கேட்டு சொன்னாங்க டைம் அண்ட் ஒர்க்கில். ரொம்ப பெருசு. ஸோ ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சம்மை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஷின்லேயே கேட்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய சம்மு. அதுக்கு வந்து ஷார்ட்கட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் வைஸ் போட்டால் மட்டும்தான் ஆன்சர் வரும். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் வேறு. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதில் வந்து வட்டி கொடுத்துட்டாங்க. சிஐ கொடுத்துட்டாங்க 510, என் வந்து கொடுத்துட்டாங்க 2 வருடம். ஸோ ஆர் வந்து கொடுத்துட்டாங்க 12.5%. ஸோ 12% வந்து கிராஸ் பெருக்கல் பண்ணிங்கன்னா ஸோ 25/2ன்னு வரும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பி வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ பி தெரிஞ்சால் தான் நம்மளால் தனி வட்டியை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ கிளாஸில் ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு அந்த இன்ட்ரோ கிளாஸில் ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? அது என்ன ஃபார்முலானா இதுதான் பாருங்கள். சிஐ = P × 1 + R / 100 பவர் n - 1. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் வந்து இன்ட்ரோ கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு புரியாதவங்க போய் அங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அங்கே நடத்தினா கொஞ்சம் டைம் அதிகமாகும் அதனால். ஸோ நமக்கு சிஐ வந்து கொடுத்தோம்னா 510 வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 510 வந்து நான் எழுதிக்கிறேன். நம்மளுக்கு பி கேட்டோம்னா பி அப்படி வச்சுங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 + ஸோ ஆர் வந்து 12%. அது ஃப்ராக்ஷன் இருக்கிறனால அதை நான் வந்து ஒரு முழு நம்பரை மாற்றினா எனக்கு 25/2ன்னு வருது. ஸோ 25/2 வந்து நான் இங்கே இந்த 2 ஸோ ஓகேங்களா? கீழே 2 வந்து அப்போ 2 × 100 200 மாதிரி இருக்கும். அதனால் 200 நான் டேரெக்டாக போட்டுடுறேன். பவர் n வந்து 2 வருஷம் கொடுத்துறாங்க. 2 அப்படி வந்துச்சு. மிச்சம் 1 அப்படி ஸோ அப்படி போட்டுருங்க.
ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது அடித்தா 8 வரும். சாரி, இது 1 டைமு, இது 8 டைமு. ஸோ அப்போ கிராஸ் பெருக்கு பொறுத்தீங்கன்னா, ஸோ 9/8ன்னு வரும். ஸோ 9/8 வந்து ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, இப்படி ஸ்கொயரு -1ன்னு வரும். ஸோ அந்த ஸ்கொயர் பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, டேரெக்டாகவே அந்த ஸ்கொயரை வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்துச்சு சார்னு கேட்கக்கூடாது. எப்படி எழுதுறேன்னா, ஸோ 9/8 இன்ட்டு ஸோ 9/8ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது, அதனால் நான் 9/8ன்னு எழுதிக்கிறேன். -1 அப்படியே வருது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து சிம்பிளி பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 81 டிவைடட் பை 64ன்னு வரும். ஸோ -1ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ கிராஸ் பெருக்கு போகிறதுக்குன்னா என்ன வரும்னா, P இன்ட்டு 17/64 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா, அப்போ இந்த பக்கம் 510 CA அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த 17 வந்து 510 அடிச்சோன்னா 30 டைம் வரும். ஸோ 30 × 64 பெருக்கணும்னா P வந்து 1920 இது வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, இதுதான் P. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, கொஷினில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு அதே தொகைன்றதுனாது 1920, அதே விகிதன்றதுனாது 12%, அதே காலம். அப்போ அதே காலம்னா 2 வருஷம். ஓகேங்களா, அப்போ கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ P = இது இருக்குது. ஸோ R இருக்குது, N இருக்குது. அவன் கேட்டிருக்குது, நான் கேட்டிருக்கேன்னா I கேட்டிருக்கான். ஓகேங்களா, அந்த PNR/100 ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதில் வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சலாம். ஸோ தனி வட்டி இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 480. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா D. இந்த கொஷின் அவன் கேட்டிருக்கான். ஸோ நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, இவ்வளோ பெருசெல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ கேட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டுட்டாங்க. ஸோ அந்த ஒரு சம் மட்டும் இல்லை, நிறைய சம் பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் கொஷின் கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் அந்த சம்மு. ஸோ வாய்ப்பு நிறையவே இருக்குது கேட்க. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட்டு சம்மு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு 10% வருடாந்திர வட்டியில் கூட்டு வட்டியானது ரூபாய் 525 ஆகும். அதே தொகைக்கு ஆண்டுக்கு பாதி சதவீத வட்டி விகிதத்தில் 2 மடங்கு காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஓகேங்களா, ஸோ கொஷின் புரியுதுங்களா? முன்ன கொஷினுக்கு இப்போ இருக்கிற கொஷினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா P வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. முன்னாடி போட்ட மெத்தடில் தான். ஸோ எந்த ஃபார்முலானா CI = P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 பவர் n -1. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா போட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா P வந்து முன்ன மாதிரி கண்டுபிடிங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ P கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், அதே தொகைக்கு. ஓகேங்களா, அடுத்து தனி வட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே தொகை, அதே Pக்கு வந்து P வந்து அதே தொகைனா P கண்டுபிடிச்சிருவீங்க. பாதி சதவீத வட்டி. ஓகேங்களா, வட்டி விகிதம் பாதி சதவீதம்னா அப்போ 5% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும். R வந்து இவ்வளோ. ஸோ 5%. வேறு என்ன கொடுத்துருங்க, 2 மடங்கு காலத்திற்கு. ஓகேங்களா, அப்போ 2 மடங்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா N வந்து 2 இருந்துச்சு. ஸோ 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 × 2. ஓகேங்களா, 2 மடங்கு. மேலே வந்து N 2 கொடுத்துருக்காங்க. அதனால் 2 × 2 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 வருடத்திற்கு. ஓகேங்களா, N வந்து 4. ஓகேங்களா, அப்போ ஐக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ PNR/100. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு வட்டி I வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹோம்ஒர்க்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் கொஷின் நம்பரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சம்மு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ நான் என்ன சொன்னேன்னு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்த சம்பவம் வந்து பாருங்கள். ஒரு தொகையில் 6 ஆண்டுகளில் தனி வட்டி விகிதத்தில் 60% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 12,000 கிடைக்கும் எனில் கூட்டு வட்டி எவ்வளவு? ஓகேங்களா, இந்த கொஷின் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்டிருந்தாங்க தனி வட்டியில். பட் நம்ம இங்கே வந்து கூட்டு வட்டியில் பார்க்க போகிறோம்.
ஸோ தனி வட்டியில் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் 60% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ அந்த 60% வந்து அதிகமாக இருக்கிறது என்னது? வட்டி. ஓகேங்களா? அப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 60% இங்கே வந்து வட்டி. ஓகேங்களா? அப்போ வந்து இங்கே வந்து தனி வட்டியில் கொடுத்தோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டியில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த தொகையை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ தனி வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை வந்து இங்கே ஐன்றது என்னது? ஸோ 60/100, ஏன்னா 60% கொடுத்துட்டேன், அதனால் 100 போட்டுக்கிறேன் டிவைடில் இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் பார்த்துருக்கோம். இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துங்க, இப்படி தான். ஓகேங்களா? அதாவது 60% அந்த அசலில் 60% வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அசலில் 60% அதிகரிச்சிருக்கு, அதனால் வந்து அது வந்து வட்டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் புரிஞ்சுருக்கா? வட்டி. வேறு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? எண்ணெய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எண்ணெய் எவ்வளோ? 6 இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பி வந்து நமக்கு தெரியல, ஆனால் பி வந்து இங்கே வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு தொகை பி வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட ஐ இருக்குது, என் இருக்குது, பி இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா 6 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 6 தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷினில் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, அதே விகிதத்தில்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த விகிதம் வந்து நம்ம எதில் கண்டுபிடிக்க முடியும்னா தனி வட்டியில் தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா நம்ம கூட்டு வட்டிக்கு அந்த விகிதத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ PNR/100. ஸோ இந்த ஃபார்முலா போடுறீங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஐ வந்து தெரியும். ஸோ 60/100 இன்ட்டு பி, இதுதான் வந்து ஐ. ஸோ ஸ்டேட்மெண்ட் அதுதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிக்கு நம்ம பின்னு எடுத்துப்போம், அப்போ தான் பி கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து என் வந்து பார்த்தீங்கன்னா 6, 6 தான் நம்மளுக்கு கேட்டிருக்கோம். 6 அப்படியே வச்சுக்கோங்க, /100. ஸோ 100க்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 6க்கும் 60 கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ் வரும். ஸோ பி கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 6. ஸோ 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நாங்கள் திரும்ப கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாரு, 6 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் பாரு, அதே விகிதன்றது என்னது? 10%. 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 12,000 கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெத்தடு தான். ஸோ 3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி கூட்டு வட்டி ஆட் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போடுவோம். 12,000 இன்ட்டு வட்டி விகிதம் நமக்கு தெரியும் 10% /100. 1 0. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1200 முதல் வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? ஸோ 1200. இதை வந்து முதல் வருஷத்துக்கான தொகையோடு ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 2வது வருஷத்துக்கான தொகை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1200 ப்ளஸ் 12,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? ஸோ 13,200 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது 10% /100. ஸோ 2 0க்கு வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 1320 மாறிடும். 1320. ஸோ அதை வந்து 3rd வருஷத்துக்கான தொகை, ஸோ 2வது வருஷத்தோட அந்த தொகையோடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3rd வருஷத்துக்கான தொகை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வரும்? ஸோ 1320 13,200. ஸோ 14,520 வந்து கிடைக்கிது 3வது வருஷத்துக்கான தொகை இன்ட்டு 10/100. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 2 0க்கு 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எவ்வளோ வருதுன்னா 1452. ஸோ நம்மளுக்கு 3 வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள், 1200 ப்ளஸ் 1320 ப்ளஸ்ஸு 1452. ஸோ என்ன வருது? ஸோ ஆட் பண்ணால் 3972. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். புரியுங்களா? சிம்பிள். தெரிஞ்சுன்னா நீங்கள் வேகமாக போட்டு போயிடுவீங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறனால கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியும். பட் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்மு வந்து பார்த்தோன்னா இனி வரும் இதில் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சம்முக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த சம்மு பாருங்கள். ஸோ இனி வர சம்பளம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற சம்மு. ஸோ புக்கில் இருக்கிற சம்மையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம மெத்தடில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ புக்கில் இருக்கிற சம்மை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிஎஃபாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கம்பைல் பண்ணி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் போட சொல்கிறேன் அட்மின் கிட்ட.
ஸோ அவர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவார். ஸோ அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? புக் சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டுக்கான வட்டி விகிதங்கள் முறையே 10%, 12% எனில் 9,000க்கு 2 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். இதில் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல் வருஷத்துக்கான அந்த 9,000 அப்படியே எடுத்துக்குங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா அசல். ஸோ முதல் வருஷத்துக்கான வட்டி விகிதம் மட்டும் கொடுத்துட்டாங்க. முதல் வருஷத்துக்கான வட்டி விகிதத்தை முதல் வருஷத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். இரண்டாம் வருடத்துக்கான வட்டி விகிதத்தை இரண்டாம் வருடத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த சமமும் இல்லை. ஸோ மெத்தட் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. அதனால் 10% நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து முதல் வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தோன்னா 9,000. இல்லை, அந்த 9,000 வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இரண்டாம் ஆண்டுக்கான தொகையை வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ 9,000 + 9,000 ஆட் பண்ணிங்கன்னா 9,900 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் வருடத்திற்கான வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? ஸோ 12 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 12 இதை வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ எங்கேயும் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ மிச்சம் ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 99 × 12. 99 × 12. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டரு. ஸோ பாருங்கள், ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1188 அதுதான் வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ நமக்கு அவன் என்ன கேட்குறான்? கூட்டு வட்டி தான் கேட்குறான். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் அதே நீங்கள் பேரலல்லாம் போகிறீங்கன்னா ஸோ பெருசாக எங்கேயோ போகும். 8 8 0 மிச்சம் 1. ஸோ 2088. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்சரு. ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, 2088 இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இதில் என்ன வித்தியாசம்னா இது மட்டும் தான் வித்தியாசம். நான் முதல் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 10%. அதனால் நான் 10 எடுக்கிறேன். 2% வந்து 2வது வருடத்துக்கு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க வட்டிக்கு தான் 12. அதனால் 12 எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி மெத்தட் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 3 வருடத்திற்கு கூட கொடுப்பாங்க. பாருங்கள், இங்கே வந்து முதல் வருடத்துக்கு 10, 2வதுக்கு வந்து 12, 3வது வருடத்துக்கு வந்து 15 கூட கொடுக்கலாம். ஸோ 15 கொடுத்தோன்னா 3வது வருடத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா 15% வச்சு நீங்கள் ஸோ போடணும். ஓகேங்களா? 3வது வருடத்திற்கு 15% வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஸோ எப்படி கேட்டாலும் சரி, இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த சமம் பாருங்கள். கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 1.69 மடங்காகிறது எனில் வட்டி விகிதம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ மடங்கு மெத்தடு தான். ஆனால் வந்து ஒரே ஒரு மடங்கு தான் கொடுத்து வட்டி விகிதம் கேட்பான்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலான்னு வந்து சொல்லியிருந்தேன். அது நீங்கள் ஃபார்முலான்னு எடுத்துனாலும் ஓகே தான், இல்லை ஒரு ஷார்ட்கட்டாக எடுத்துக்கினாலும் ஓகே தான். ஓகேங்களா? பாருங்கள், ஸோ கூட்டு வட்டியில் வந்து 2 டைப் ஆஃப் மடங்கு கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து m = p/n நான் சொல்லியிருந்தேன். 2 டைப் ஆஃப் மடங்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரே ஒரு மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் வந்து வட்டி விகிதம் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வட்டி விகிதம் கேட்கும்போது அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஸோ வட்டி விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100 × ஸோ மடங்கு எம்னு எடுத்துக்கிறேன், பவர் 1/n -1. ஸோ இதுதான் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஒரு புரிதலுக்காக தான், இது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு புரிதலுக்காக இந்த மாதிரி எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள். ஸோ நமக்கு தெரியும். ஸோ 100 ஸோ மடங்கு வந்து நம்மளுக்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? ஸோ 1.69 மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ -1. இந்த பவர் பாருங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு வேல்யூவோடு மேலே வந்து 1/2 இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ரூட் ஏன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ a/m கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பவர் வந்துச்சு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a/m × n எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கான்செப்ட்டு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இந்த விதியெல்லாம் அடுக்கு விதின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் மேலே வந்து எனக்கு 2 வருடம் கொடுத்துட்டாங்க. அப்போ 1/nன்றதுக்கு பதில் நான் 2 போடுவேன். அப்போ 1/2 வரும். அப்போ 1/2 வந்து நம்ம என்ன போடலாம்? ரூட்னு கூட எழுதலாம். அப்போ இதுக்கு நான் வந்து ரூட் எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ரூட்டு வந்து சில பேருக்கு வந்து சார் எனக்கு ரூட்டில் வந்து எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
நான் இதுக்கு எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ 2 டெசிமல் இருக்குங்களா, புள்ளிக்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்குது. அப்போ வந்து நான் அந்த டெசிமலை நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து 100ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தோன்னா டெசிமல் வந்து நீங்கிரும். உங்களுக்கு புரிதலுக்காக எழுதுறேன். புரிஞ்சவங்க வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.69 வந்து நீங்கள் டேரெக்டாக 1.3ன்னு போட்டு போயிடலாம். ஸோ நான் இவங்களுக்கு புதுசுன்றவங்களுக்கு நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பாருங்கள், இதை வந்து இப்போ 169 ரூட் எடுத்திங்கன்னா 13 வரும். ஸோ 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10ன்னு வரும். ஓகேங்களா, -1. ஓகேங்களா, அப்போ வந்து என்ன அது ஆன்சரு? ஸோ 13. ஸோ 1/3ன்னு வரும். ஸோ கீழே ஒரு 0 இருக்கனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அப்போ என்ன வரும்? ஸோ 1/3 -1. இதை வந்து வேறு எப்படி எழுதலாம்? ஸோ 100 × 0.3ன்னு வரும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30%. புரியுங்களா? ஸோ எப்படி வந்துச்சுன்ட்டு போயிருக்காங்கன்னா இதுதான் ஆன்சர் வரும். இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் ஃபீல்டுக்கு வந்து புதுசு, எனக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது எப்படி ரூட் எடுக்கிறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு நான் கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டது. ஸோ எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியுன்றவங்க டேரெக்டாகவே நீங்கள் பார்த்தோன்னா 1.69 வந்து ரூட் எடுத்தால் 1.3ன்னு எனக்கு தெரியுன்றவங்க டேரெக்டாக 1.3 போட்டு -1 பண்ணிட்டு போனால் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து நான் ஃபீல்டு புதுசுன்றவங்களுக்கு, இந்த விஷயம் தெரியாதன்றவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ அடுத்த சம்மு பாருங்கள். அடுத்த சம் அதே மாதிரி தான். ஸோ ஆனால் பாருங்கள், உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிடும். கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில், இங்கே பாருங்கள் எண் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துறாங்க. அப்போ வந்து என்ன வரும்? 1/3ன்னு வரும் பவரில். ஓகேங்களா, 3 ஆண்டுகள் 1.331 மடங்காகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 6, அதுதான் பார்முலா சேம் தான். ஸோ பாருங்கள், மடங்கு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க 1.331 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், என் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1/, ஸோ n இருக்கிற இடத்துல நான் வந்து 3 போட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? கியூப் ரூட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ கியூப் ரூட்டாக ஆகிடும். அப்போ நான் எடுக்கும்போது இதுக்கு வந்து நான் கியூப் ரூட்டில் தான் வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா, அதனால் நான் வந்து இப்போ எழுதும்போதே கியூப் ரூட்டுன்னு எழுதிடுறேன். முன்னே வந்து 2 வருது, n 2 கொடுத்தனால ஸ்கொயர் ரூட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு. ஓகேங்களா, ஸோ -1. ஸோ இதை வந்து நான் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தோன்னா கியூப் ரூட் எடுத்துருவீங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவங்கள நினச்சி எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தெரியாதவங்களுக்காக நான் வந்து சேம் முன்னாடி போட்ட மாதிரி எனக்கு டெசிமல் வருது சார், எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் பாருங்கள். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குது, 1 2 3 ஸ்தானம் இருக்குது. அப்போ நான் கீழே வந்து 1000ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டெசிமல் வந்து நீங்கிடும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் 1000 போட்டால் எனக்கு டெசிமல் வந்து நீங்கிடும். ஸோ -1 வெளியே வந்துடும், அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1331க்கு வந்து நீங்கள் கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 11 வரும். ஓகேங்களா, அப்போ நான் அதுக்கு வந்து 11 வந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ 1000க்கு வந்து நீங்கள் கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா 10 வந்து வெளியே வரும். ஓகேங்களா, 3 0க்கு 1 0 வெளியே வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிறது இதுதான். ஓகேங்களா, ஸோ இதை மீதி ஸோ மேலே பாருங்கள், கீழே வந்து 10 இருக்குது, ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 1.1 ஆயிரும். அப்போ 100 × 1.1 1.1. ஓகேங்களா, -1, அந்த மைனஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து -1.1லேருந்து -1 கழிச்சுன்னா 0.1 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சரு 10%. ஸோ இது புக் கொஷினு, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு ஓகேங்களா, ஸோ எந்த ஸ்டெப்புனா, ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து ஸோ புரியாதவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதியிருக்கேன். தெரிஞ்சவங்க வந்து நீ டேரெக்டாக போட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கியூப் ரூட்டுன்றதை விட்டுட்டேன். ஓகேங்களா, சாரி பிளர்ராக தெரியுது. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு புக் கொஷின் தான். ஸோ ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய்
2028 ஆகிறது எனில் அசலை காண்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ஏ கொடுத்துருவான், என் கொடுத்துருவான், ஆர் கொடுத்துருவான், பி கேட்குறான். ஸோ பி கேட்டால் என்ன சொல்லியிருந்தேன், ஆப்ஷன் மெத்தடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன் தான் இந்த மெத்தடை வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் போங்கன்னா போங்க. ஸோ போனாவே உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஆப்ஷனில் நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, அது ஒன்று எடுத்து நீங்கள் போட்டாவே மிச்ச ஆப்ஷனில் இருக்கிற மிச்ச 1 2 வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சராக இருக்குன்னு உங்களால் வந்து ஒரு கெஸ்ஸுக்கு வந்து வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1900 வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 ஆண்டுக்கு போட்டால் எனக்கு வந்து ஸோ கூட்டு வட்டியில் வந்து பார்த்தோன்னா எனக்கு 2028 வந்து மாறணும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ பாருங்கள், 2வது ஆண்டில் எனக்கு இவ்வளோ தொகை வந்து வரணும். இவ்வளோ தொகை வந்துச்சுன்னா நான் போட்ட ஆன்சர் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ நான் ஆப்ஷன் 1900 வந்து நான் எடுக்கிறேன். 4% 2 ஆண்டுக்கு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 0க்கு 1 0, ஒரு 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 76. ஸோ இது 76 வந்து 1900 நான் ஆட் பண்ணால் 1976ன்னு வரும். அகைன் இதை வந்து நான் போடும்போது எனக்கு என்ன வருதுன்னா 79 டெசிமல் வந்து அப்படி போகுது. ஸோ இது எனக்கு ஆட் பண்ணும்போது என்ன வருது? ஓகேங்களா? ஸோ சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 150 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 158 9 ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு 150 ப்ளஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் போய் இதோடு ஆட் பண்ணால் எனக்கு இந்த வேலை வரலை. இவ்வளோ ஸோ 2028 வரலை. அதுக்கு பதில் எனக்கு கூடுதலாக போகுது. ஓகேங்களா? அப்போ கூடுதலாக போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ 1900க்கு மேலே 1900 எடுத்ததுனாலே இந்த 2028 கூட வருது. அப்போ 2000 2200 எடுத்தால் அப்போ இன்னும் கூட தான் போகும். ஓகே, 2028க்கு மேலே தான் இன்னும் கூட போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்சர் வந்து ஏவாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு தெரியாத ஆப்ஷனை வச்சு கூட நீங்கள் பார்த்தோன்னா மற்ற கூட இருக்கிற 1 2 ஆப்ஷனை வந்து உங்களால் வந்து எலிஜிபிள், அதாவது நெக்லெக்ட் பண்ண முடியும், நீக்கிடலாம். இப்போ நான் 1900 எடுத்ததுக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா 2வது வருஷத்துக்கான அந்த தொகை வந்து பார்த்தோன்னா 2028 விட அதிகமாக போகுது 1900க்கு. அப்படி இருக்கும்போது அப்போ ஆப்ஷன் வந்து 1900 கம்மியாக இருக்கிறத தான் நான் எடுக்கணும். ஸோ 1900க்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் எனக்கு ஒன்று தான் இருக்குது, 1875. ஸோ அதுதான் ஆன்சர். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வந்து நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள். ஸோ 1875. ஸோ 2 வருஷம் கண்டுபிடிச்சா என் தொகை வந்து 2028 மாறணும் 2வது வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா? 4/100 வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நான் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 1875 × 4 போட்டால் எனக்கு 7500 வந்து கிடைக்குது. அப்போ கீழே இருக்கிற 2 0 வந்து கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 75ன்னு கிடைக்கிது. அப்போ முதல் வருஷக்கான வட்டி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு 75 ரூபா. ஓகேங்களா? இதை வந்து நான் இந்த இதோடு ஆட் பண்ணால் எனக்கு 2ஆம் ஆண்டுக்கான தொகை வந்து கிடைக்கும். ஸோ 1875 ப்ளஸ்ஸு 75 போட்டிங்கன்னா 1950 மாறிடும். இது 2ஆம் ஆண்டுக்கான தொகை. இதுக்கான வட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 2028 வருமானு செக் பண்ணணும். ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 7800 வருது. ஸோ அந்த 2 0 கீழே இருக்கிற 100 டிவைட் பண்ணோன்னா 78 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதை போய் நான் இதோட ஆட் பண்ணால் எனக்கு 2028 வருதான்னு பார்க்கணும். 2028 வந்துச்சுன்னா அதுதான் எனக்கு ஆன்சரு. இங்கே பாருங்கள் 2028 வருது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் ஆப்ஷன். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் சரி அதை வச்சு மற்ற ஆப்ஷனை கூட நீங்கள் நீக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம நிறையா பார்த்துட்டோம். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த மெத்தடு தான் சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மு தான் கிடையாது, இதே மாடல் இருக்கிற எவ்வளோ சம்மு இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இது டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ புக்கிலையும் இருக்குது. ஆனால் புக்கில் வந்து புக்கு சம்மு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நான் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஒரு உணவு மேசையின் அடக்க விலை வந்து பார்த்தோன்னா ரூபாய் 8400. ஓகேங்களா? ஏ என்பவர் இம்மேசையை 10 மாத தவணைகளில் பெற நினைக்கிறார். அவர் மாத தவணை ரூபாய் 875 எனில் வட்டி வீதம் காண்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசை இருக்குது, 8400 இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா 10 மாத தவணையில் வந்து வாங்க நினைக்கிறார். ஓகேங்களா? அப்போ அவர் மாத தவணை 875 வந்து கட்டுறாருனா எந்த வட்டி விகிதத்தில் வந்து அவர் கட்டுறாருன்றது வந்து கேட்குறாங்க.
சரி, ஆக்சுவலி இதுதான் வந்து டிஎன்பிசி கொஷினு. பட் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 8400 கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் கொஷினில் கேட்டுக்கிற வட்டி விகிதமும் கொடுத்துட்டாங்க, 10 மாத தவணையும் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டது என்னன்னா, அவருடைய மாத தவணை வந்து எவ்வளவு அப்படின்னா புக்கில் இருக்கிற கொஷின் பாருங்கள். ஸோ புக்கில் இருக்கிற கொஷினவே அவன் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டாலும் வந்து போட தெரியணும். அப்போ நீங்கள் புக்கில் இருக்கிற மெத்தடி நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா? புக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மாத தவணை அந்த 875 தான் அவங்க வந்து கொஷினாக கேட்டு வச்சுருந்தான். பட் இங்கே வந்து பார்த்தா அந்த மாத தவணை கொடுத்துட்டான், ஆனால் வட்டி விகிதம் வந்து அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து புக்கில் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் டிஎன்பிசி கொஷின் வந்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு இஎம்ஐ மெத்தடுன்னு சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐ மெத்தடு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா 8400 வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் டேட்டாலாம் எடுத்துகிறேன் அசல். ஓகேங்களா? 8400 பி வந்து 8400. ஸோ எண் வந்து பாருங்கள் 10 மாதம். ஸோ மாதம் கொடுத்தா கீழே வந்து பார்த்தோன்னா 12 வந்து டிவைட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் எண். வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஆறு வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆறு வந்து நாம் கண்டுபிடிக்கணும். வேறு என்ன இருக்குது, ஸோ வட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வட்டி வந்து ஒரு மாதத்திற்கான வட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் வட்டி மட்டும் அவன் கொடுத்துருக்கான். எவ்வளோ? 875. கொஷினெல்லாம் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஓகேங்களா? அப்போ எனக்கு 10 மாதத்துக்கான வட்டி வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஒரு மாதத்துக்கான வட்டி எவ்வளோனா, அப்போ 10 மந்த்துக்கான வட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து 10 மந்த்துக்கான மொத்த தொகை வந்து எவ்வளோன்னு பாருங்கள். 875 இன்ட்டு 10 மாதத்துக்கான வட்டி பாருங்கள். ஸோ எவ்வளோன்னு பாருங்கள், 8750 வந்து எனக்கு வந்து பார்த்தா 10 மாதத்திற்கான அந்த வட்டி. ஓகேங்களா? வட்டி அசல் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து பாருங்கள், இது வந்து 10 மாதத்திற்கு இவ்வளோ. அப்போ இது ஒரு இவ்வளோ தொகையாக மாறி இருக்குது. 10 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா வட்டி ப்ளஸ் அசல்லாம் சேர்ந்து இவ்வளோ தொகையாக மாறி இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு பி வந்து தெரியும். அப்போ வந்து ஏ மைனஸ் பின்னு இருக்கும். அப்போ இது வந்து என்னது ஃபைனலாக கிடைக்கிறது ஏ. அப்போ ஏ மைனஸ் பி வந்து இவ்வளோ 8750 மைனஸ் 8400. இதை வந்து போட்டால் எவ்வளோ கிடைக்குது மீதி? ஸோ 350 ரூபா கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வட்டி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. அவன் கேட்டுக்கிற வட்டி விகிதத்தை வந்து நம்ம கிடைக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து வட்டி கிடைச்சிருச்சு. ஸோ பிஎன்ஆர் பை 100ல் போடுறேன். ஸோ பிஎன்ஆர் பை 100ல் வட்டி வந்து எனக்கு 350 தெரியும். எனக்கு தொகையும் தெரியும் 8400. ஸோ எனக்கு எண்ணு கூட தெரியும் 10/12. எனக்கு 6 தான் தெரியாது, 6 அப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டிவைடட் பை 100. அந்த ஓவரால் டிவைட் பை 100 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சலு. மீதி என்ன இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து நான் 2ஆல் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு, இது வந்து 6 டைம்ஸு. ஸோ 6 வந்து 84ஆல் அடிக்கிறேன். ஸோ 84 வந்து 6ஆல் அடித்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு 6 6 மிச்சம் 2 6 4 24 16 தானே வருது. 84 டிவைடட் பை ஸோ 14. ஓகேங்களா? 14 டைமு. அப்போ இந்த இதை வந்து அடிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா 70 கிடைக்குது. மிச்சம் 14 வந்து 70ஆல் வந்து 70 வந்து 14ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 70 வந்து 14ஆல் கேன்சல் பண்ணால் ஸோ 5% வந்து எனக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ 6 வந்து 5%. என்ன சார், ஸோ பெருசாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? என்ன சார் இங்கே வந்து ஒரு மாதம் வட்டி வந்து கொடுத்துருக்காங்களே, அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸோ அசல் அந்த தொகையும் ப்ளஸ் வட்டியும் 2 சேர்ந்து ஆடை தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் வட்டி கிடையாது. இதில் அசல் ப்ளஸ் வட்டி 2 சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது ஒரு தொகையாக மாறி இருக்குது 8750. அப்போ 8400 8750 மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது 8400 போய் 8750 வந்து அதில் வந்து உங்களுக்கு கழிச்சா உங்களுக்கு வந்து தனி வட்டிக்கான வட்டி வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த வட்டி வந்து 350 வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த 350 வந்து நீங்கள் ஃபார்மல் போட்டு கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு 6 வந்து கிடைச்சிடும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தா டிஎன்பிசியில் கேட்டது. நீங்கள் புக்கில் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா?
அடுத்து பாருங்கள், ஒரு அலைபேசியின் விலை ரூபாய் 6000. ஒருவர் 5 மாத தவணையில் 10% தனி வட்டியில் வாங்க நினைக்கிறார். எனில் அவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு? கொஷின் பார்த்தீங்களா? ஸோ முன்ன கொஷின் இந்த கொஷினுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மாத தவணை கொடுத்துட்டாங்க, வட்டி விகிதம் கேட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் கொடுத்துட்டான், மாத தவணை வந்து கேட்குறாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா, சரி உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால் நானே சால்வ் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், ஸோ எனக்கு வந்து பி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ? ஸோ 6000. ஸோ எண் வந்து 5 மாதம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 மாதம்னா அப்போ 5/12ன்னு போடணும். மாதம் கொடுத்தா கீழே 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க, 10% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் செலுத்த வேண்டிய மாத தவணை வந்து எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், எல்லா டேட்டாவும் இருக்குது. அப்போ வந்து நம்ம தனி வட்டி ஃபார்முலா வந்து போட வேண்டியதான். தனி வட்டி ஃபார்முலா என்னது? I = PNR/100. இதில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து கிடைச்சிரும். இந்த தொகைக்கான வட்டி வந்து கிடைச்சிரும். அவ்வளோ பாருங்கள், 6000 இன்ட்டு என்ன பாருங்கள், 5/12 இன்ட்டு 6 பாருங்கள், 10% கீழே வர காமனாக வர 100 இங்கே போட்டுடுறோம். ஒரு ஜீரோ கேன்சல், இந்த பக்கம் ஒரு ஜீரோ கேன்சலு, மீதி என்ன கேன்சல் பண்ண முடியும்? ஸோ 12 வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா 5 டைம்ஸ் வந்து 60 இன்ட்டு ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 50 இன்ட்டு 5, ஓகேங்களா? அப்போ 250. வட்டி எவ்வளோ? 250. ஓகேங்களா? அப்போ இதை கொண்டு போய் இதோடு ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகையே மாறும். ஓகேங்களா? அப்போ ஏ வந்து நம்மளுக்கு இவ்வளோன்னு தோடிச்சிடும். ஓகேங்களா? அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்தது தான் இது. அப்போ 6000 + 250 இது ரெண்டும் கூட்டினா 6250. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மாத தொகை. ஓகேங்களா? அவன் கேட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதத்திற்கான தொகை. அப்போ ஒரு மாத தொகை வட்டி வந்து எவ்வளோன்னு பாருங்கள், அந்த தவணை வந்து எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6250ன்றது 5 மாதத்திற்கான தொகை. அப்போ ஒரு மாதத்திற்கான தொகை வந்து வேணும்னா நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ ஒன்றா மாறிடும். 1250. 1250 தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமாம், 1250. இதுதான் அந்த ஒரு மாத தவணைக்கான தொகை. இதுக்கு பாருங்கள், ஸோ மொத்த பயனலாக 5 மாதத்திற்கான தொகை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சம்முக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து புரிஞ்சிருச்சுங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இது டிஎன்பிசியில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1250 வந்தார் ஒரு மாதத்துக்கான தவணையை வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து வட்டி விகிதம் கூட கேட்கலாம். இந்த 10% கொஷின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கொஷினாக கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. அடுத்து பாருங்கள், விஷால் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 பெற்றார் எனில் வட்டி விகிதம் காண்க. ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது. ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷான்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வட்டி விகிதம், ஸோ 200, அப்புறம் 5 ஆண்டு, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க மொத்த தொகை. ஓகேங்களா? இந்த மொத்த தொகை வந்து பார்த்தோன்னா கொஷினாக கேட்டு வச்சுருப்பாங்க புக்கில். பட் டிஎன்பிசியில் இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் என்ன பண்ணிட்டான்னா, அவன் மொத்த தொகை இந்த 13,830 அவன் கொடுத்துட்டான். ஆனால் பதிலுக்கு வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா வட்டி விகிதம் வந்து கேட்டிருக்கான். பாருங்களா? ஸோ புக்கில் இருக்கிறதவே அவனால் வந்து ஒரு ஆல்டர் பண்ணி ஒரு கொஷினை வந்து கேட்க முடியுது. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் புக்கில் இருக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு டிஎன்பிசி கொஷின் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இவர் வந்து எப்படி பாருங்கள், ஸோ 5 வருடம், ஸோ 5 வருடம்னா பார்த்துங்க. ஸோ பி இன்ட்டு அந்த எண், இது தான் நான் எழுதியிருக்கேன். பி இன்ட்டு என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். எண் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு வந்து 12 மாதம். அப்போ 5 வருடத்திற்கு வந்து பார்த்தோன்னா 60 மாதம். ஓகேங்களா? அப்போ எண் வந்து பார்த்தீங்கன்னா
60 மாதம். ஸோ ஓகேங்களா, 60 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செலுத்தியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அவர் செலுத்துறாரு. அப்போ பி இன்ட்டு என் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பி இன்ட்டு என் எவ்வளோ, ஸோ 200 தான் அந்த பி இன்ட்டு என் வந்து 60 மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா 12, ஸோ 12,000 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ 12,000ன்றது தான் வந்து பார்த்தோன்னா அவர் இது வரைக்கும் செலுத்தியிருக்கக்கூடிய தொகை. ஓகே, ஸோ இது நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு வந்து பாருங்கள். கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 13,830 ரூபா வந்து பெற்றாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு வட்டி எவ்வளோன்னு வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, ஒரு தொகை இவ்வளோவா மாறி இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த தொகை வந்து என்னது, ஏ தான். ஓகேவா, 5 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ மாறி இருக்குது. அப்போ அந்த தொகை ஏ. அப்போ ஏ மைனஸ் பி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, ஏ வந்து பார்த்திங்கன்னா 13,830. ஸோ பி வந்து எவ்வளோன்னா 12,000. இவர் வந்து பார்த்தா இவ்வளோ செலுத்தியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ கழிச்சா எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ எவ்வளோ வருதுன்னா 1000 சாரி, தப்பு. ஸோ 1830. ஓகேங்களா, வட்டி எவ்வளோ கிடைக்குது, இதுதான் வட்டி கழிச்சு வர்றது. ஸோ இது எவ்வளோ கிடைக்குதுன்னா 1830 தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து எப்படி கட்டுறாருன்னா 60 மாதம் வரையும் அப்படி கண்டினியூஸாக கட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து 60 மாதம் வரையும் கட்டுறாரு. ஓகேங்களா, அப்போனா இந்த மாதிரி வந்து ஒரு தொடராக வந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஏபிஜிபியில் வந்து நம்ம இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பார்முலா வந்துச்சுன்னா இது வந்துக்கான பார்முலா வந்து பார்த்தோன்னா n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்முலா. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 60 மாதன்றனால நாம் இன்ட்டு 12 வந்து போடணும். ஓகேங்களா, 60 மாதம் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 12 வந்து நம்ம போடணும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறனால பெரிய சமம் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேகமாக போட்டுருவீங்க. ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎன்ஆர் பை 100ல் இருக்கிற ஃபார்முலா வந்து அந்த எண்ணுக்கு பதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் கேபிட்டல் என்னன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து எண்ணு வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ, ஸோ 60 மாதம். அப்போ நான் 60 வந்து ப்ளஸ் n+1 வந்து 61 டிவைடட் பை 2 இன்ட்டு 12. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் அடிச்சிடுறேன். இதை அடித்தா வந்து எனக்கு எவ்வளோ 5 டைம்ஸ் வந்து வரும். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 300 ப்ளஸ் ஒரு 5 305 பை 2. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த பிஎன்ஆர் பேண்டரில் வந்து எண்ணுக்கு பதில் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, மாதம் செலுத்துறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ பிஎன்ஆர் பை 100. ஸோ நம்மளுக்கு பி வந்து தெரியும் 12,000, தனி வட்டியும் தெரியும் 1830. எண்ணு வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் சஜஸ்ட் பண்ணோம், ஏன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 6 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை காமனாக வர அந்த 100. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். வேறு எது கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 2 கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 120 2 லட்சம் 60. அங்கே வந்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, ஓகேங்களா, ஸோ 6 இருக்குது. இந்த 6 வந்து நான் 3 அடிக்கிறேன். ஸோ 3 அடித்தா எனக்கு ஸோ 2 டைம்ஸு இந்த 183 வந்து நான் 3 அடித்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ 61 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 61. ஓகேங்களா, மிச்சம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். டேட்டா 6 ஒரு பக்கம் நான் கொண்டு வந்துடுறேன். 61 இருக்குது. சாரி
ஆறில் ஒரு சைடு கொண்டு வந்தால் ஸோ 2 இன்ட்டு 305 டிவைடட் பை 61 இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வந்து அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ் வருங்களா. அப்போ 2 இன்ட்டு 5 10. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இதுக்கான வட்டி விகிதம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது கொஷின். பட் டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்த தொகையை தான் வந்து கொஷின் கேட்டு வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ஃபார்முலா இதுதான் என்னக்கான ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல ஸோ மாதம் வந்து ஒரு தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. என்ன வந்து நீங்கள் இதில் கண்டுபிடிக்கிற என்னோட வேல்யூ தான் PNR/100 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து முடியுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் போட தெரியாது, யோசிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.